Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 831வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க. குறிப்பாக இந்தியாவில் அடுத்தடுத்து லான்ச் ஆக போகிற போக்கோ, ரெட்மி மொபைல்ஸ், என்னென்ன மொபைல்ஸ் எப்போ லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்க்கலாம். நத்திங்கோட ஃபோன் இந்த ஃபோன் உருவாக்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்ற டீட்டெயிலாக அஃபீஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுப்போம். ஒரு சில மொபைல்ஸ்க்கு ஆண்ட்ராய்ட் 13க்கான அப்டேட் ரோல் அவுட் ஆகிருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் 1,22,000 செலவு பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றியும் தெரிஞ்சுப்போம். எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், நத்திங் ஃபோனோட ஃபவுண்டர் கால் பை இப்போ ஒரு வீடியோவில் நத்திங் ஃபோன் உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஷேர் பண்ணியிருக்கிறது படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலை உருவாக்குறதுக்கு $360 ஆச்சாம், 29,300 அப்படின்ற ப்ரைஸ் ஆச்சாம். ஸோ இதை தான் இந்தியாவில் 33,000 அப்படின்னு சேல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸில் நாங்கள் $450 அப்படின்ற ரொம்ப மினிமமான ப்ராஃபிட் மார்ஜினோட தான் சேல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு நம்புற மாதிரி இல்லை. ஒருவேளை புது கம்பெனி அப்படின்றனால மொத்த செலவும் சேர்த்து இவ்வளோ வந்திருக்கலாம். ஆனால் உண்மையாகவே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை. ஏன்னா இதே மாதிரி ஸ்பெக்ஸோட நிறைய மொபைல்ஸ் இதை விட விலை கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. ஏன் இவங்களே நிறைய சமயங்களில் 25,000 வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே அவங்களோட ப்ராடக்டை நஷ்டத்துக்கு சேல் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து, நெட்ஃப்ளிக்ஸோட யூசர் 1,22,000 லாஸ் பண்ணியிருக்காரு. எப்படின்றத சொல்கிறேன். அவளுக்கு ரெகுலராக மெயில் வருமா. இதில் நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு மெயிலும் வந்திருக்கு. உங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் முடிய போகுது. ஸோ $500 கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாரும் நினைக்கிறது தான், நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் முடிய போகுது, $500 ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு மெயில் பண்ணியிருக்கும் போது, ஓகே வெறும் $500 தானே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆர்வமாக பண்ணுவோம். இங்கே அவர் ஏமாந்த விஷயம் அப்படின்றது, இது அப்படி அஃபீஷியல் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து மெயில் எப்படி வருமோ அதே மாதிரி இருந்துதான். ஸோ அதனால் ரினியூவல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவர் கிரெடிட் கார்டு டீட்டெயிலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஓடிபியும் ஷேர் பண்ணியிருக்காரு. இதனால அவர் அக்கௌண்ட்லேருந்து 1,22,000 காலிங்க. ஸோ அவர் ஒரு கிராஸ் செக் பண்ணாமல் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணதுனால மட்டும்தான் இந்த பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபீஷியலாகவே நமக்கு பேங்க் சைட்லேருந்து ஓடிபி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓடிபி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். எல்லாரையும்னா ரொம்ப ஈஸியாக மொபைல் வர ஓடிபி எடுக்க முடியாதுங்க. எடுக்கவே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ஈஸியாலாம் எடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஓடிபியை ஷேர் பண்ணுறதுனால தான் அவங்களால நம்மளோட அமௌண்ட்டை எடுக்க முடியுது. ஸோ அதனால் எப்போ எங்கே எந்த இடத்துல உங்களோட ஓடிபி ஷேர் பண்ணுறீங்கனாலும் மெசேஜில் என்ன எழுதியிருக்கு, நம்ம $499 ஷேர் பண்ணுறேன்னு தான் எழுதியிருக்கா, இல்லை மெசேஜில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டிருக்காங்களா, இது எதுக்கான ஓடிபி, பேங்க்லேருந்து வந்த ஓடிபியா, அல்லது நம்ம ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அந்த அப்ளிகேஷன்லேருந்து வந்த ஓடிபியா அப்படின்ற தெளிவான டீட்டெயிலை பார்த்துட்டு கொடுங்க. அடுத்து, சாம்சங்கோட Z Flip 5 இந்த மொபைலை பற்றி இப்போ ஒரு குட்டி அப்டேட் வந்துருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் சாம்சங்கோட Z Flip 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன டிஸ்பிளே தான் இருக்கும், ரொம்ப பெரிய டிஸ்பிளே தான் இருக்காது. ஆனால் இந்த டைம் இருக்கிறது இது வரைக்கும் வந்ததுலே ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளேயோட எட்டு வர போகிறாங்களாம். வரட்டும், வந்ததுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து, ரெட்மியோட K60 சீரியஸ். ரெட்மியோட K60 சீரியஸ் என்ன மாதிரி இருக்கும், என்ன ப்ராசரோட வரும், என்னென்ன மொபைல்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா இதில் K60, K60 Pro, K60e அப்படின்ற 3 மாடல் வரப்போகுது. 8 Gen 2 ப்ராசர் ஒன்று, 8+ Gen 1 ப்ராசரோட ஒன்று, மீடியாடெக்கோட 9200 அப்படின்ற ப்ராசரோட ஒன்று அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதனோட பாக்ஸ் லீக்ஸ் வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான பாக்ஸில் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது டிசம்பர்லேயே சைனா லான்ச்சை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து, இப்போ 2 மொபைல்ஸ்க்கு ஆண்ட்ராய்ட் 13க்கான பீட்டா அப்டேட்டோ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரியல்மியோட Narzo 50 Pro. இந்த மொபைலுக்கு ஆண்ட்ராய்ட் 13ஓட பீட்டா அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. கூடவே ஒன்ப்ளஸோட OnePlus Nord 2T இந்த மொபைலுக்கும் ஆண்ட்ராய்ட் பீட்டா அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ பீட்டாவில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே அஃபீஷியல் அப்டேட்லேயே நிறைய இஷ்யூ இருக்குது. ஸோ பீட்டாவில் நிறைய இஷ்யூ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃபாக இருங்க. அடுத்து, ஒன்ப்ளஸோட OnePlus Nord CE3 இந்த மொபைலோட டிசைன் ஏற்கனவே பார்த்துருந்தோம். பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ் டைப் டிசைன் மாதிரி இருந்தது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 108 MP கேமரா, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, Snapdragon 695 ப்ராசரோட வரும் அப்படின்றதான் லீக். ஸோ இப்படி இருக்கும்போது இதெல்லாம் கொடுத்தாலும் விலை நாங்கள் அதிகமாக எட்டு போக மாட்டோம். $20,000 ப்ரைஸ்க்குள்ளே தான் இந்த மொபைலை எட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய மொபைல் இந்த மாதிரி ஸ்பெக்ஸோட $20,000 தான் வருது. அப்படி இருக்கும்போது இவங்களும் அதே ப்ரைஸ்க்குள்ளே எட்டு வந்தாங்க அப்படின்னா ஓகே, ஒரு எடுக்கிற மாதிரியான ஒரு நல்ல மொபைலாக இருக்கும். வரட்டும், பார்த்துக்கலாம்.
இப்போ ரெட்மி போக்கோலேருந்து அடுத்தடுத்து வரப்போகிற மொபைல்ஸை பற்றின டீட்டெயில் வந்திருக்குங்க. ஸோ இங்கே ரெட்மியோட நிறைய மொபைல் IMEI டேட்டாபேஸில் லிஸ்ட் ஆகுது, BASல லிஸ்ட் ஆகுது. ஸோ அடுத்தடுத்து ரெட்மி போக்கோட மொபைலோட லான்ச்சஸ் இருக்காம். இதில் முக்கியமாக அடுத்தடுத்து வரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெட்மியோட நோட் 12 மட்டும்தான். ஸோ 12 ப்ரோ 12 ப்ரோ ப்ளஸ் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ நோட் 12 கண்டிப்பாக வரப்போகுது. அது போக போக்கோவோட Poco X5, Poco X5 Pro இந்த 3 மொபைலும் மேனுஃபேக்சரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது வந்து டிசம்பரோட எண்டில் அல்லது ஜனவரியோட பாதியில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் லீக்ஸ் போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மொபைல்ஸ்லாம் ரெட்மிலேருந்து அடுத்தடுத்து லான்ச் ஆக போகுது. வெயிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இதை தாண்டி வேற என்னென்ன மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அடுத்து டீல் ஆஃப் த டேல இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பேக் பேக். நீங்கள் வந்து ஒரு நல்ல பேக் பேக், ஒரு 35 லிட்டர் ஒரு நல்ல பேக் பேக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செக் பண்ணி பார்க்கலாம். இதனோட ரெகுலர் பிரைஸ் மோர் தென் 1000 பக்கத்தில் இருக்குங்க. ஸோ இப்போ இதை வந்து 599 ரூபா அப்படின்ற பிரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே பாருங்கள் இந்த பேக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. உங்களால் பவர் பேங்க் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும், லேப்டாப் வச்சுக்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன எப்படி வைக்கலாம் அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுனா மட்டும் பை பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான அப்டேட் வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.